ஓம் தத்புருஷாய் வித்மகே மகாதேவாய் தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத பொன்னம்பல வாணேஸ்வர சுவாமி சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், மன அமைதி, ஆயுள் விருத்தி, உடலில் உள்ள உபாதைகளை நீக்கக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று இரவு 9:50 ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலை 2:39 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 9:29 வரை அனுஷ நட்சத்திரம், அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. எந்த பொறுப்பாக இருந்தாலும் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி எதையும் கொடுக்க வேண்டாம். லக்ஸரி ஐட்டம்ஸோ காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்குறத தவிர்க்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சிறப்பான நாள். சுக்கிர பகவானால சில யோகங்கள் வந்து போகும். சமூகத்துல நல்ல பேருடைய சில நட்புகளால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், காணி பூமி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வதற்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சார்பாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மிதுனம் ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சுக்கிர பகவானால சில விரயங்கள் வந்து போகும். சுப விரயமா மாத்திக்குங்க. தேவையில்லாத பொருளை வாங்கிக்காதீங்க. கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்கள் படிப்புல கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடமான செய்திகள் வந்து போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. கடகராசி என்பர்களே, கலகலப்பா இருக்க வேண்டிய நாள். நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள், தைரியத்தை தரக்கூடிய நாள். பிசினஸை பொறுத்தவரையில் ஆயில், ரைஸ் சம்பந்தமான பிஸ்னஸ், குரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலமான நாள். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு இருந்த பிரச்சனை குறையும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே,
நன்மையும் தீமையும் கலந்த நாள். சுக்கிரனால சில விஷயங்கள்ல தாமதங்கள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மாணவர்கள் விட்டு கொடுத்து போறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனர், மாடலிங் செய்கிறவங்க, ஜிம் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். சுக்கிர பகவானால சில யோகங்கள் உண்டு. சில காரியங்கள் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி நல்லபடியா நடக்கும். அரசியல்வாதிகள் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உற்சாகமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு பிரதிங்கிராதேவி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ஏற்றம் இரக்கம் உள்ள நாள். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். நிலம் பூமி காணி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில், மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, நல்ல வாய்ப்பை தரக்கூடிய நாள். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியா சான்சஸை யூஸ் பண்ணிக்கங்க. காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிளே ஸ்கூல், மாண்டசரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் உள்ளவங்களுடன் அனுசரணையா இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், பார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க. காதல் இனிக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனை குறையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மீனராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைஞர்கள் பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்கள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். பிசினஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. நன்றி, வணக்கம்.